எதுக்கு சவுக்கு அடிச்சுக்கிற? போடா. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே பொம்பளையே 14 பேர் கற்பழிச்சாண்டா. அதை விட எச்ச சோறு எவனா துண்ண முடியுமாடா? நம்ம வீட்டில் சாப்பிட்றோமா? நம்ம வச்சுக்கிற தட்டு நல்ல தட்டு தானே, சோப் போட்டு கழுவி தானே வேற ஆளுக்கு சொல்கிறோம். ஆனால் ஏன் போட மாட்டோம்? சொந்தக்காரன் வந்து அந்த தட்டில் போடுறோமா? ஏன் போட மாட்டோம்? அதுக்கு பேர் எச்ச தட்டு இல்லை. ஒருத்தன் சாப்பிட்ட தட்டில் இன்னொருத்தன் சாப்பிட்டா அதுக்கு பேர் எச்சத்தட்டு. ஒரே பொம்பளைய 14 பேர் கடிச்சு போச்சிருக்கான். அது என்ன சொல்றாது? பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு. அங்கே போய் ஆட்சிக்கு வந்த உடனே அவனுங்க 14 பேரை ரிலீஸ் பண்ணுறான் கருணை அடிப்படையில். அவனுக்கு போய் பிஜேபிக்காரன் மாலை போட்டு கூப்பிடுறான். டே அண்ணாமலை எச்ச பொறுக்கி, நீ ஆம்பளை தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன்ற, பொம்பளைன்னா கண்ணுன்ற, கிடைச்சா மேஞ்சிருவேன்னு எனக்கு தான் தெரியும். அங்கே போடா. அவனுங்களை வெளியே வந்து மாலை போட்டு கூட்டிட்டு வந்தா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது தவறு, அவங்கள மீண்டும் ஜெயிலில் போடுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்கா இல்லையா? அங்கே போ. மணிப்பூரில் நிர்வாணமாக பொண்ணுங்களை அவுத்து விட்டு ஓட விடுறான். அங்கே போ, சவுக்கால் அடி. அடிக்கலாம் இல்லை? கர்நாடகா சட்டப்பேரவையில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ உட்காந்து புளு புளியும் பார்க்குறான். அவன் வீட்டு வாசிப்பில் போய் சட்டையை அடி. குஜராத் துறைமுகத்தை அதானிக்கு விற்றுட்டு அங்கே அந்த வழியாக தான் கஞ்சாவும் அப்பீனும் போதை மெட்ட பையனும் எல்லாம் வருது. அதானி வீட்டாண்ட போய் சவுக்கில் அடிச்சுன்னா நீ ஆம்பளை. அதை விட்டுட்டு நட்ரோட்டில் நின்றுங்கன்னு சவுக்கில் அடிச்சுதான் இந்த இந்த இப்படிப்பட்ட பொழப்பு வைக்கிறதுக்கு அந்த கரகாட்டக்காரனில் கேட்பான்ல, கவுண்டமணி கரகாட்டக்காரனில் கேட்பான்ல, ஏன் 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 உனக்கு இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு தேவையா உனக்குன்னு கேட்பான்ல. அந்த மாதிரி இருக்கு. அதை பாருங்க. அவன் சொன்னது 6 அடி 8 அடி அடித்தான் பார்த்தீங்களா நீங்கள்? ஏன்னா 2 சரியா? டேய், அந்த மணி ஆட்டிக்குன்னு சவுக்கு அடிக்கிற ரோல் கூட நடிக்க தெரியாத பாடு நீ எதுக்கு அந்த கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற? அவன் கதை எப்படி ஆச்சா? ஏடிஎம்கே இப்படி, பிஜேபி இப்படி, அப்புறம் யாருக்கிறான்? நீங்களே சொல்லுங்கள், யாருக்கிறான்? அம்மா ஜோசப் விஜயா அவர் இப்போ நம்ம வந்ததுலேருந்து இந்த நோட்டீஸ் போட்டுக்கிறேன்ல, அவர்களே இவர்களேன்னு எல்லாரும் படித்தோமா? இது படிக்கக்கூடாதுன்றார். அறிவுள்ள வேணா சொல்லுவானா? ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மேடை போட முடியும் நம்மளால், இதில் நம்மளை ஏற விட மாட்டான். மேடை போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம ரைட்ஸு, மேடையில் ஏற முடியாது. கோயில் கட்டுறது தான் நம்ம வேலை, கட்டி முடித்தா நம்ம உள்ளே போக முடியாது. அந்த நிலைமையை மாற்ற இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கல. இல்லை யாருன்னா என்ன ஜாதின்னு தெரியுமா, நான் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன ஜாதி தெரியுமா, எதுவுமே தெரியாமல் அவன் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அவர்களே இவர்களே என்று சொல்லி அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிப்பது வழக்கம். இது காந்தி காலத்திலிருந்து நடைபெறுகின்ற வழக்கம். காந்தி காலத்தில் சிட்டம்னு ஒரு நூல் ஒன்று போடுவாங்க, கைத்தறி நூலில் சின்ன மாலை போடுவாங்க. நம்ம ஏன் துண்டு போட்டோன்னு சொன்னோம்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தன் காலத்தில் தோளில் துண்டு போடக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் தாத்தா கையை பிடிச்சிட்டு எங்கள் தாத்தா பிறந்த ஊருக்கு போவேன். ரோட்லேருந்து அது என்னது அப்போ அசோகா பாக்கு வெத்தலைன்னா அவ்வளோ ஃபேமஸ், இவ்வளோ ஒன்று பாக்கு இருக்கும். அதை போட்டுன்னு செவன் வாயை வச்சுன்னு எங்கள் தாத்தன் துண்டை போட்டுன்னு செருப்பை போட்டு நடப்பான். அந்த தெரு வந்தோடனே பார்த்தா துண்டை டக்கில் வச்சுப்பான், செருப்பத்து கையில் வச்சுப்பான். ஸோ இன்னும் என் வேலை இதுன்னு நான் சும்மா வாடா அண்ணனை போய் போட்டுக்கலாம். கண்ணா இருக்க பார்த்த நான் இருக்கேன் சாட்சியா. இந்த அவமானத்தை உடைத்தெறிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா 8 முழம் வேஷ்டி இடுப்பில், 4 முழம் வேஷ்டியை தோலில் போட சொன்னார் அறிஞர் அண்ணா இல்லையா? தரையில் நம்மால் தோலில் துண்டு போட்டான்னா தரையில் என்ன வேண்டாம் லபடைக்கப்பால் நீ துண்டு போடக்கூடாதுன்னு போட்டம் படுறான் 4 முழம் வேஷ்டின்னு போட வச்ச கட்சி திமுக.